Thursday Sai Baba reading தான் நம்ம பார்க்க போறோம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான Thursday Sai Baba reading. ஓகேப்பா? எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 1? நல்லா இருக்கீங்களா? எஸ், பாபா உங்களுக்கு கொடுத்திருக்க கார்ட்ஸும் ரொம்ப அற்புதமா இருக்கு. வசியம் பண்றக்கூடிய சக்தி. இது வந்து மெஜிஷியன் கார்டு சொல்லுவாங்க, டேரோ கார்டில் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. உங்களுக்கான ஒரு மாயாவி உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுவான். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணணும். படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்னென்ன ஈர்க்கணுமோ ஒரு நல்ல ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குங்க. அந்த நல்ல ஆற்றல்ங்கிறது ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே அழகாக ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணியும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த பிரபஞ்சத்து கூட ஒன்று இணைந்திருந்தாலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா சாய்பாபாவோட நாம ஜபம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் தடையாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி உங்ககிட்ட சீக்கிரமா விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இன்னும் சில பேர் வந்து நான் எவ்வளோ ஈர்ப்பு விதி பயிற்சி பண்றேன், பட் எனக்கான நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கல, எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு, வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இல்லைன்னா நோய், எஸ், உடல்நலம் குறைவு யாருக்காவது இருக்கலாம். இவங்கெல்லாம் எனக்கு இன்னும் நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருடமாக போராடிட்டு இருக்கேன், பட் இதுலேருந்து விடுதலையே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பாபாவோட காலை பிடிச்சிக்கிட்டு, எஸ், பாதத்தை பிடிச்சிட்டு சரணாகதி ஆகிறது தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உங்களோட இஷ்ட தெய்வம், இந்த பிரபஞ்சத்துல நிறைய தேவதைகள் இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தரை ஒரு தேவதையை நீங்க வழிபாடு செய்யலாம். அவங்களோட சக்தியால உங்களை பூஸ்டப் பண்ணி விடுவாங்க. சரியா? இது உங்களோட கர்ம வினைகளின் படிதான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே யார் மேலேயும் எந்த கோபமும் நமக்கு வராது. சரியா? நம்ம வாங்கி வந்த வரத்தின் படிதான் சில விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம பார்க்கும் மனிதர்கள், பழகும் விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கர்மாவின் அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு புரிதல் வந்துட்டா, எஸ், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா அது நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே பெருசா யார் மேலேயும் உங்களுக்கு கோபம் வராது, விரக்தி வராது, ஒரு நல்ல புரிதல் வரும். ஒரு மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களால ஈஸியா முடியும். இந்த கோபம் விரக்தி எல்லாம் இல்லாம இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பாபா கொடுக்குற இன்னொரு விஷயம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணுங்க. எவ்வளவு முடியுதோ நீங்க அவ்வளவு செய்யலாம். இல்லைன்னா மனதளவுல அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கூட நீங்க செய்யலாம். சரியா? பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு இந்த டைம் பிரசன்ட் கரண்ட் சிச்சுவேஷன்ல யாராவது உதவி பண்றேன், நீங்க தொழில் செய்யும் நபர்களா இருக்கலாம், சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஹெல்ப் யார்கிட்டயோ கேட்குறீங்க, உடல்நல குறைவா இருக்கீங்க, யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். ஸோ யார்கிட்டயாவது ஏதாவது உதவி வேணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். அவங்க கண்டிப்பா உங்களுக்கு செய்வாங்க. இன்னும் சில நபர்கள் உங்களோட குரூப்ல இருக்கலாம், ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சரி, யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்க அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாங்க. சரியா? யாருமே இது வேண்டாம் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு உதாசீனமான வார்த்தைகள் வேண்டாம். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சுமூகமா இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஓகேவா? கவலை கொள்ளாதே, உன்னை அடைய வேண்டிய ஒன்று கண்டிப்பாக உன்னை வந்து அடையும். எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, அது உங்க கைக்கு வரல அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கலாம். பட் அப்பா சொல்ற விஷயம், டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த டைம், அந்த நேரம் வரும்போது அது உங்ககிட்ட வந்து சேரும். வேலையா இருக்கலாம், இல்ல குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல திருமணம் வாய்ப்புக்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குன்னா அது கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி கிடையாது. அதுக்கான நேரம் இது இல்லை. சரியா? ஸோ அதுக்கு உண்டான நேரம் கிடைக்கும் போது அது லட்டு மாதிரி உங்க கையில வந்து சேரும். சரியா? நீங்க ஒரு தனித்துவமான பர்சன், யூனிக்கான பீஸ். சரியா? உங்க வாழ்க்கை பயணம் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். என்னோட சுமாரா இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல வேலை கிடைக்குது, இல்ல என்ன சொல்றது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்காங்க, பட் நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல, நான் உண்டு, நான் ஏன் வேலை உண்டுன்னு இருக்கேன். இந்த மாதிரி தான் நான் என்னைய பத்தி நானே சொல்லிக்க கூடாது, பட் நான் ரொம்ப நல்ல டைப். நீங்க தான், உங்களை தான் சொல்றேன்.
ஸோ நல்ல டைப். ஆனால் என்னக்கே சில பேர் வந்து தண்ணி கட்டிட்டு போறாங்க. எஸ், என்ன சொல்றது, நான் நல்லது நினைச்சாலும் அவங்க என்ன தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. தப்பான ஃப்ரேம்குள்ள என்ன போட்டு அடைக்க பாக்குறாங்க. நான் ஒரு சுயநலம் படித்த நபர்களா என்ன வெளிக்காட்டிக்கிறாங்க. இல்ல என்ன சொல்றது, ஏதோ ஒரு பழி இந்த மாதிரி என் மேல வந்து விழுவுது. இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தனித்துவமான நபர்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. யார் எதுவா வேணா உங்களை சொல்லிட்டு போகட்டும். ஓகே, அதுக்கெல்லாம் நீங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருந்தா காலம் ஃபுல்லா கவலைப்படணும். ஸோ அப்பா சொல்ற விஷயம், எஸ் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பார்த்து போயிட்டே இரு. மற்றவங்க கூட நீ ஒன்னும் ஒப்பிட்டே பார்க்காத, நீ வேற மாதிரி. சரியா? ஸோ என்ன சொல்றது, அவங்க இப்படி இருக்காங்கன்றதுக்காக நீங்க அப்படி ஆயிடவும் முடியாது. புரியுதா? நீங்க நீங்களா இருங்க, அதுதான் உங்களோட அழகு அப்படின்னு அப்பா சொல்றாரு. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தாமதமாகலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். சரியா? காணல் நீரை பின்தொடராதே. எப்படி சீதை வந்து ஒரு மாயமான நோக்கி போனாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள், சில மாயைகள் உங்களை அழைக்க கூடும். ஸோ அந்த மாதிரி மாயமான விஷயத்துக்கு ஆசைப்படாதீங்க. வாழ்க்கையில நிதர்சனம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கார்ட் செலெக்ஷன்ஸ், எஸ் இப்போ பல் நம்பர் 1க்கு நான் கார்டு ஷஃபில் பண்ணி ப்ரே பண்ணி எடுத்துக்கேன். ஸோ இந்த கார்டு படிக்கும்போது ஒரு தெளிவான நபர், ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், வாழ்க்கையை பத்தி நல்ல புரிதல்கள் உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க காணல் நீருன்னு ஒரு விஷயத்த பார்த்து ஏமாந்து போறீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்போ ஒரு தெளிவான புரிதல் வரும். பாபா எதை காணல் நீருன்னு சொல்றாரு, உறவு சார்ந்து சொல்றாரா, இல்ல உங்களுக்கு இருக்கும் நோய்கள் அதை ஏதாவது நீங்களே பெருசா பூதாகாரமா கற்பனை பண்ணிட்டு பயப்படுறீங்களா? சோ நீங்க கண்டுபிடிங்க, இந்த காணல் நீர்னு அப்பா எதை சொல்றாரு. இல்ல படிக்கும் குழந்தைகளா இருந்தா படிப்பை விட்டுட்டு வேற ஏதாவது ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? சோ மாயைங்கிறது உங்களுக்கு தெரியும். சொன்ன மாதிரி சீதா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த மாயமான் பின்னாடி போய், அந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேவா? அத்தனைக்கும் ஆசைப்படணும், தப்பே இல்லை. பட் முறையற்ற ஆசையை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும். சரியா? இந்த கார்ட்ஸும் அதே தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஓகேவா? உங்க வாழ்க்கையில கடந்த காலங்களில் சில தவறு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே தவறை நீங்க மறுபடியும் செய்ய வேணாம் அப்படின்னு அப்பா அறிவுரை கூறுறாங்க. சரியா? இது உறவு சார்ந்தும் இருக்கலாம், தொழில் சார்ந்து நீங்க சுய தொழில் பண்ணும் நபரா இருந்தா கொஞ்சம் உங்களோட கூட்டாளிகள்னு சொல்லுவாங்கல்ல, பார்ட்னர்ஸ், எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது கொஞ்சம் உங்களோட கவனம் அதிகமா இருக்கட்டும். என்ன செய்யறோம், எங்க போது, நம்மளுக்கு வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ கொஞ்சம் கண்ணும் கருத்தமா பாத்துக்கோங்க. பணம் சார்ந்து பாத்துக்கோங்க. உறவு முறை சார்ந்து, எஸ் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து அது இப்பதான் சால்வ் ஆகி ஒரு சால்வ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எந்த வித சிக்கலும் ஏற்படாத வண்ணம் பாத்துக்கோங்க. ஓகேவா? கண்ணாடி மாதிரி வாழ்க்கையில இருக்க உறவுகள்லாம், பட் அந்த கண்ணாடியில ஏதாவது ஒரு கீறல் விழுந்துட்டா மறுபடியும் அது ஒட்டாது அப்படின்றதுலாம் நிதர்சனத்துக்கு ஒத்தே வராது. எல்லா உறவுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சண்டைகள் இருக்கதான் செய்யும். ஸோ யாரும் யாரையும் வேணான்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. உறவுக்குள்ள சிக்கல் வந்தால் அது நீங்களே பேசி சுமூகமா எப்படி அது சரி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடு வேண்டவே வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர், நீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காதலர்களா இருந்தாலும் சரி, இல்லை அப்பா பையன் அம்மா பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, யாருக்கு பிரச்சனையோ அவங்க மட்டுமே நீங்கள் பேசி சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரியா? எந்த ஒரு சண்டையும் அப்படியே லென்த்தியாக இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. பேச முடிஞ்சா பேசி தீர்வுக்கு உடனே வந்துடுங்க. அது உங்களுக்கு மனசுமை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரியா? எஸ், இதுதான் உங்களோட ரீடிங். இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கார்டு வந்திருக்கு. உங்களோட கவலைகள், உங்களது கவலை, பயம், கோபம், துன்பம், பொறாமை மற்றும் நோய்கள் அனைத்தையும் எனது புனித அக்னியில் எரித்து நலம் பெறுவாயாக அப்படின்னு அப்பா சொல்றாரு. உடல்நலம் சார்ந்தும் சரி, உங்களோட மனநலம் சார்ந்தும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கு. நெடுங்காலமா என்னோட உடம்பு சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு நோய் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கு, பயம் பதட்டம் எல்லாம் இருக்குன்னும் போது பாபாவோட துண்ணி தெரியும்ல உங்களுக்கு, சாய்பாபா கோயில்ல இருக்கும். ஸோ அந்த துண்ணியில எப்பவுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை ஒரு 9 வாட்டி வலம் வந்து சுத்தி வந்து உங்களோட பயம் என்னென்ன இருக்கோ, இந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, வலிகள் வேதனைகள் என்ன வேணா இருக்கட்டும். சரியா? உங்களை பிடிச்சி எந்த சாத்தா நாட்டுதோ தெரியாத அத்தனை விஷயத்தையும்
உங்களோட கற்பனை வளத்தை எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் பிடிச்சு அந்த அக்னிக்குள்ளே போட்டுடுங்க. சரியா? ஸோ அந்த அக்னியை அது வாங்கிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கும். இது தொடர்ந்து நீங்கள் ஒரு 9 வாரம் கூட செய்யலாம். ஒரு நீண்ட நாளாக ஒரு நோய் இருக்குது, இல்லை நீண்ட நாளாக ஏதோ ஒரு இடத்துல என்னோட உடல் நலத்தில் ஒரு வலி இருக்குது, இல்லை உறவு சார்ந்த பிரச்சனை இருக்குது, இல்லை மன காயங்கள் இருக்குது, என்னோட ஹார்ட் சக்கரை ரொம்ப வீக்காக இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பயம், என்ன விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்குது, வேலை சேர்ந்து முயற்சித்துட்டே இருக்கேன், முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கான வேலை கிடைக்கல அப்படின்னா அதுவே ஒரு பயம்தான், அதுவே ஒரு எதிர்மறையான ஆற்றல் தான். ஸோ இந்த பயம் வேண்டாம், என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன், எனக்கான வேலை என்ன தேடிட்டுருக்கு, நான் அந்த வேலையை தேடிட்டுருக்கேன், நாங்கள் மீட் பண்ணுவோம் ஏன் சரியா? அதே மாதிரி தான் உறவு சார்ந்து திருமணத்துக்காக வீட்டில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கான பார்ட்னர் என்கிட்ட சீக்கிரம் வந்துடுவாங்க, நாங்கள் சேர்ந்துருவோம். ஸோ இந்த நடுவில் அந்த பயங்கிற ஒரு விஷயத்த வண்டி அகற்றிடுங்க. ஓகேவா? அது கூட கொண்டு போய் நீங்கள் பாபாவோட துணியிலே போட்டுட்டு வந்துடலாம். நியாயமான பயங்கள் இருக்கலாம். ஓகே, அனாவசியமாக எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் இந்த வாட்டி உங்களோட Thursday சாய்பாபாவோட ரீடிங். ஓகேவா? ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். Thursday சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 2 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களோட கார்ட்ஸ் நல்லா இருக்கு. தீபம். நீங்கள் எப்பவுமே அப்பா சொல்லுவாங்கல்ல, நான் தீபத்தின் ஒளியில் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் பைல் நம்பர் 2 நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு தீபத்தின் ஒளி போல் ரொம்ப பிரகாசமான நபராக இருப்பீங்க. ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த ஒளியை வச்சு இன்னும் பல 100 விளக்குகளுக்கு ஒரு ஒளி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு விளக்கை வச்சு ஒரு 100 விளக்கை கூட நம்ம ஏற்றலாம். அந்த மாதிரி ஒரு திறன் படைத்த நபராக இருப்பீங்க. பல பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க, சிறந்த வழிகாட்டியாக இருப்பீங்க. சரியா? அதுதான் முக்கியம். வழிகாட்டுறதோட ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பீங்க. இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல குணம் படைத்த நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான நபர். ஸோ கார்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிறருக்கு கொடுத்த வாக்குகளை கொஞ்சம் நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கார்ட்ஸில் வந்திருக்கு. யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்து நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா உங்களோட குடும்பத்தார் யாராவது இருக்கலாம். இது செஞ்சு தரேன், இது பண்ணி தரேன் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது சொல்லி அதை மறந்து போயிட்டீங்களான்னு ஒண்டி பாருங்க. அப்பா அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்கிறார். நீ யாருக்கும் ஏதோ ஒரு உதவி நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் இன்னும் நீ அதை செய்யலை, கொஞ்சம் அதை செய் அப்படின்றார். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், உலக பற்றுக்கு நடுவில் என்ன மறந்துடாத. எஸ், மெட்டீரியல் திங்ஸ், வேலை சார்ந்து ஓட்டமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது உறவு சார்ந்து ஓட்டமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்க, ஆனால் நடுவில் நான் ஒருத்தன் இருக்கேன், நீ என்னை மறந்து போயிட்ட அப்படின்னு சாய்பாபாவே கேட்குறார். அவரை மறந்துட்டீங்களா? உட்காந்து ப்ரே பண்ணுங்க. சரியா? அவரோட கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். சில நபர்கள் இப்போ பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா சில நாள் தவறி இருக்கலாம், இல்லை அவருக்கான பிரார்த்தனை ஏதாவது விட்டு போயிருக்கலாம். ஸோ அவர் கவனிச்சிருக்கார், என்னடா இவங்க நம்மளை பார்க்கறதில்ல, நம்ம கிட்ட ப்ரேயர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் அப்பா சொல்கிறார், என்னையும் கொஞ்சம் கவனி அப்படின்றார். ஓகேவா? ஏதோ ஒன்றுத்துக்காக தேடிட்டே இருக்கீங்கல்ல பைல் நம்பர் 2, அது பணம் சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்து இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை விரைவில் வந்து அடையும். இதுதான் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் ஏராளமான விஷயங்கள், ஏராளமான நன்மைகள் சாய்பாபா உங்களுக்கு வாரி வழங்க காத்துட்ருக்கார். சரியா? ஆன்மீக பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அது எப்போவுமே கை விட்டுடாதீங்க. எஸ், அந்த இறையாற்றல் கூட எப்போதுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை. சில நேரங்களில் சில சோர்வுகள் உங்கள் மனசுக்கு ஏற்படலாம். சில நேரம் போர் அடிச்சு என்னத்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு ஏற்படலாம். அதுக்கு தான் அப்பா சொல்லியிருக்காங்க, நீ என்னை மறந்துடுற, என்னை ஞாபகம் வச்சு ப்ரே பண்ண மாட்டேங்கிற அப்படின்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் எதுக்கு அப்படி சொல்கிறாரு, நீங்கள் எதை மறந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்தும் இறைவன் சித்தமே, அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள்வாயாக. எஸ், நல்லதாக இருக்கட்டும், தீயதாக இருக்கட்டும், இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எஸ், நமக்கான நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? எங்கேயுமே தேங்கி போயிடாதீங்க. எல்லாத்துல இருந்தும் விடுதலையாகி மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க. ஒரு நபர் சார்ந்தும் நீங்கள் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு யாரையாவது ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டோமோ, இல்லை நம்மளை யாரோ காயப்படுத்திட்டாங்களோ, எங்கேயுமே தேங்கி நிற்காதீங்க. பொருள் சார்ந்து எதுவாக இருக்கட்டுமே, நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி உங்கள் விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இது இன்னொரு காலம் அதே தான் வந்திருக்கு. எவருடைய வாழ்க்கையிலாவது நீ ஒரு நல்ல ஒளிகாட்டியாக திகழ்வாய்.
எஸ், நான் முன்னாடி சொன்னல, ஒரு தீபம் வந்து இன்னொரு 100 தீபத்தை ஏற்றணும், அந்த மாதிரியான கார்ட்ஸ் தான் 2 வந்திருக்கு. ஸோ உங்களோட அறிவுரை யாருக்காவது கொடுக்கணும், யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? யாராவது வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லு, ஸோ ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு சொல்லலாம். சரியா? எதிர்கொள்வதை அனைத்தும் நம்பி விடாதே, அவை அனைத்தும் உண்மை அல்ல. எதையாவது கண்மூடித்தனமாக நம்புறீங்களான்னு பாருங்க. ஏன்னா இவ்வளோ சிறந்த மனிதராக இருக்கீங்க, ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், பட் ஏதோ ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கீங்க. அது உறவு முறை சார்ந்திருக்கலாம், பணம் சார்ந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த அப்பா உங்களுக்கு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆன்லைனில் ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்களா, ஸோ பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்பிடாத, கண்ணு மூடி எல்லாத்தையும் நம்பிடாத, கொஞ்சம் கவனித்து பாரு அப்படின்றாங்க. நண்பர்கள் வட்டாரம் கூட நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாம் நண்பர்கள் ஆயிட முடியாது. சரியா? பார்க்குறவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு அது கிடையாது. நண்பர்கள்னு போது 4 பேர் இருந்தாலும் அவங்க நல்லவங்களா, எஸ், நீங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறீங்கன்னா அந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களோட வளர்ச்சியில் பொறாமைப்படக்கூடிய நபர்கள் இல்லாமல் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருப்பாங்கல்ல. சில பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க, பட் நம்ம வளர்றது அவங்களுக்கு கண்ணு உறுத்தும், அதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி தான். ஓகேவா? நீங்கள் வளர்றதை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய நபர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுங்க. ஸோ இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்கலாம். சரியா? நல்லா இருக்கு கார்ட்ஸு. பிராணயாமம் பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க. பட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு போன மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் இப்போ தட்டி கழிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அப்பா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பண்ண முயற்சி பண்ணுங்கள். சரியா? ஏதோ ஒரு மனசோர்வு இருக்கலாம், இல்லைனா ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம், எதுவும் பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலையாக இருக்கலாம். இனிமே ஏதாவது ஒரு புது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அப்பாவோட ஒரு பூர்ணத்துவமான ஆசை இருக்கு. அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. எஸ், அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கணும், இன்னும் தியானம்லாம் பண்ணி உங்களோட பவரை இன்னும் அதிகமாக வச்சுக்கணும்ல. ஸோ உங்களோட ஆற்றலை பெருக்கிக்க பாருங்கள். உங்களோட ஆற்றல் எங்கேயாவது வீண் விரயமாக போயிட்டு இருந்ததுன்னா அந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க, கட் கார்டு கொடுங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் இப்போ ஏதோ பண்ணாதது போல் கார்டு படிக்கும் போது வந்திருக்கு எனக்கு ரெசனேட். அதே மாதிரி கார்ட்ஸ்லேயும் சில விஷயங்கள் வந்திருக்கு. மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் இப்போ தட்டி போயிருக்கலாம். ஸோ ஒரு சலிப்பு, ஒரு சோம்பல் அதெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வருது. அதெல்லாம் வேண்டாம். ஓகே, நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு எப்போதுமே சோம்பேறித்தனமே படக்கூடாது. சரியா? நீங்களா இருங்க, அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி எதுவுமே இல்லை, பலனமற்று எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம்தான், எதையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதே மாதிரி யாருக்கோ கொடுத்த வாக்குகள் அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா கார்ட்ஸில் இந்த மாதிரி வருதுன்னா எதையாவது எங்கேயாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா அப்பா வந்து சொல்ல மாட்டார். சரியா? தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பாய்.